நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும், பாதி பாவமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும். இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம். அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்டு இருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்க கேட்குறீங்களா அப்படின்னாரு. ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் கேஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க. இதில் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா, அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப்சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. சோஷியல் மீடியாவில் இவங்களுடைய தனிப்பட்ட ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணிட்டு ஒரு பப்ளியான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. இன்றைக்கே இந்த பேராஷூட் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமாக இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மனசில் புதுசாக வந்து குடியேறி இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடையாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி, கனி நீ பண்ணு அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா, என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும். அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார், நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும், பாதி பாவமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும். அகெயின் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு, சார் பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால், எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார், டென்ஷனாக இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார். அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ, எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ, அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்புகிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்கள் வந்து ஃப்ரேமில் வந்தால் பல எமோஷன்ஸை கன்வே பண்ணும். ஹீஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர், ரொம்ப வெர்சடைலான ஒரு ஆக்டரும் கூட. எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஹி கேன் ஈஸிலி புல் இட் ஆஃப். அப்படியே கட்டி போடக்கூடிய ஒரு பர்சன். ப்ளீஸ், ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் யூ, பட் ப்ளீஸ் உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டரில். ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று, அது ரொம்ப ஈஸினா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு? பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித் அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால் வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம். அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேற மாறி இருக்கு. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்ருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம்.
அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னென்னா, மக்கள் படம், மக்களுக்காக மக்களை வச்சு, மக்கள் தான் சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போகிறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்ருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன். நீங்கள் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். ஒரு ரொம்ப லைவ்லியான ஒரு பெர்ஃபார்மரும் கூட இந்த பாராஷூட் வெப் சீரீஸ்லயுமே நம்ம எல்லாரையுமே ஹீஸ் ஜஸ்ட் அந்த அவருடைய கரிஸ்மா நல்லா கட்டி போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள். we'd love to hear it from you. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம், கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சிக்னல் விட்டு 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 வரும். எபிசோட் மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு அதுலேயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேர் என்ன பண்ணலான்னா கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி வி கேம் பேக் ஆன் த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன், சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு. பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார். அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக நாங்கள் பிரபுக்கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா பாருங்க, கிரியேட்டிவ்ல சிரிக்கிறார் அவர். அது ஃபேக்ட் என்னன்னா, இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க இது குழந்தைங்க இருக்காங்களே, இது முடியாது, நம்மளுக்கு சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை பெருசாக பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிட்டண்ட்டாக ஒரு நம்பரை கொண்டு போய் நான் பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் பயங்கரமான ஆள், பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள். நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாகவே வி ஹேவ் டு அப்லோட் தம். பிகாஸ் இந்த கதை எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகங்களுக்கும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்கள் அண்ணன் பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா வருவார். மனுஷங்களாக போயிட்டு இருக்கோம், நாங்கள் பாலா மாறிடுவோம். இல்லை இப்படி விட்டா அப்படி போவோம், எங்கள் அண்ணன் அங்கே விட்டா எங்கள் அண்ணன் இங்கே வந்துடுவான். ஸோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசில் என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்கள பார்க்கும்போது. எங்கள் அப்பா எப்படி இருந்தார், ஸ்ட்ரிக்டாக இருந்தார், பட் ரீசனபிளாக இருந்தார். தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க. இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ரெண்டாவது, நான் எப்படி வந்தேன், அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஷாம்பாய் தான் இருப்பார். நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணோன்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போகணுன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த கேஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எல்லோரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் படம் நல்லா இருக்குமா, அவர் படம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் விதார்த்து கதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்குடா, ஆனால் நான் அவுட்டோர் போகிறேன், என்னால் வர முடியாது.
சரி வேறு யாருக்கும் 2-3 பேர் சொன்னப்போ செம்மையாக இருக்கு மச்சான், நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன். ஜென்யூனாக அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மண்டையை சொரியும் போது, ரஞ்சித் இது ஏன் நீங்களே பண்ணக்கூடாது, நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் கேஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில். ஸோ அவர் சொன்னப்போ நான் சொன்னேன், என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்பாவா பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் கிஷோர் சார் இருக்காது, அந்த ஆசைலாம் படக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன், நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித். இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு சொல்ல கிண்டல் பண்ணார். பட் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நவ் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 இயர்ஸாக தெரியும். தீதும் நன்றும் படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீதும் நன்றும் படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை போய் பார்த்தோம். இதை பாருங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணுன்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி. கழுகு படத்துலேருந்து கழுகுல ஃபைட்டராக இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூடயே இருந்ததால் என்னுடைய நான் நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற படத்துக்கும் அவன் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி வந்து எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணார். விஜய் வந்து கட்டுறது கழுவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்தில் பண்ணியாச்சு. யாரை விட்டேன்னா ஃபெரோஸ் வந்து ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ முக்கால்வாசி எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங். அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து இவர் வீடியோ காமிச்சார். அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஓம். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா, அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப் சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா, ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கார். ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம். எப்போ நான் சொன்னேன், இல்லை நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன், நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் இந்த ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி, ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்குது. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேற லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிளாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி, கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோடனே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா, நாங்கள் இது நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் ப்ராங்காக பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5 பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க, ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. நாங்களாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரும், 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது. அப்படி தான் மணி சார் எங்களே ட்ரீட் பண்ணார். ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்கள் ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐயல் சக்தி தேங்க்யூ. அண்ட் ரெமி அகெயின் ஃபேமிலி மெம்பர். அறிந்து மறியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் படம் அவர் தான் பண்ணார். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸாக எங்க கூட இருப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிஷோர் சார். நான் இன்டர்வியூவில் கேட்பாங்க கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி. நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ். அதனால் நான் பேசவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அ ஷோ.
யாராவது விட்டனா சார்? அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஏற்றிட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏற்றிட்டாங்க. எங்கிட்ட ஒரு டீம் இருக்குது சார். ஜெய் சார் அங்கே இருக்காரு. ஜெய் சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன். அப்புறம் எங்கள் இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம். அண்ட் சுமன். எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும்போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ.